Shahadi Andalaraba, Hallelujah, Hallelujah, Hallelujah. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் படிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் படிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இவர் கிருபை, ஆண்டவரே அளவில்லாத கிருபைக்கு அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மேற்கொள்ள வந்தோம் இரண்டே கேமிய
கரங்களை தட்டி அல்லேலூயா என்று நம்ம ஆர்ப்பரிக்கலாம். நமக்கு முன்பாய் இருக்கிற எரியோ கோட்டைகள் உடைக்கப்படும்படியாய், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும்படியாய், கட்டப்பட்ட கட்டுகள் உடைக்கப்படும்படியாய் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒப்பு கொடுத்தவர்களாய் எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை உயர்த்தும்படியாய், உன்னதமான ஆசீர்வாதத்தின் அனுபவங்களினாலே நம்மை நிரப்பும்படியாய், ஓ ரபா ஷகா எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்தவர்களாய் அமைதியா இருக்க வேணாம். நீங்க இப்ப துதிக்கிற துதிதான் இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை நடத்துவது கரம் பிடித்து நடத்துகிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஆண்டவர் சொன்னார், கடந்த வருடத்தை இந்த வருடத்தை துவைக்கின ஆண்டவர் இந்த ஒரு மாதம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்தவர்களாய், எல்லா காரியங்களை நினைத்தவர்களாய், கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்தவர்களாய் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருடத்தை நன்மையினால் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களை துவக்கி தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 31 நாட்களையும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பல இடங்களுக்கு கடந்து சென்றோம். தேவ பிரசன்னம் எங்களுக்கு முன்பாய், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று எங்களுடைய போக்கைய வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்னைக்கும் காத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வரப்போகிறதான ஆண்டவரே இந்த மாதத்தை நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக, இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா சவால்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவை வழிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கோணலானவைகளை நேராக்குகிற தேவர் ஆண்டவரே, குற்றமுள்ள சந்ததிகள் நடுவிலே குற்றமற்ற மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கும்படியாய், சுடர்களை போல பிரகாசிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்தீரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, உம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே. எங்களை எல்லாம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றி ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, ஒருவர் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, ஒருவர் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறவரே, எல்லாம் நல்ல ஒப்பு கொடுத்தவர்களாய் தேவ கிருபை ஒரு நாள் மாறாது. தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்புகளும் மாறாது. கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ தேவ திட்டம் ஒரு நாள் மாறாது. எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாய், எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாய். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றே நன்றே நன்றே
உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. எல்லாம் சொல்லலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகம் இன்பமாய் மாறுவதாக. தேவ ஆசீர்வாதம் நீதிமானின் சிரசின் மேல் இறங்குகிறது மட்டுமல்ல, தங்கி இருப்பதாக. ஓ ஹபா ஹபா ஷகதிலரா பாபா. வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் நாம், முன்குறிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாய். ஓ தள்ளப்பட்டதான கல்லாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை வீழை கல்லாய் மாற்றி விலையேற பெற்ற கற்களாய் அவருக்கென்று மாளிகையாய் தேவன் கட்டி வருகிறார். ஓ வாசஸ்தலமாய் கட்டி வருகிறார். தேவனுடைய பண்ணையாய், தேவனுடைய மாளிகையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ஓ ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று தாவீது சொன்னது போல அவர் துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர். மனிதர்கள் எதையோ துதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துதியின் சத்தம் அவைகளுக்கு காதுகளுக்கு கேட்காது. நாம் துதிக்கிற துதியோ வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களை கூப்பிடுவதற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஓ இந்த மாதத்திற்கு தேவையான அத்தனை தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறதோடு மட்டுமல்லாம ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து மீதியான துணிக்கைகளை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.
என் தேவனை நோக்கி நான் கதறினேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் செவிகளில் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. உங்க சத்தம் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியிலே கூக்கரிட்டு கொண்டிருந்தாலும் நீங்க துதிக்கிற துதியானது, நீங்கள் போடுகிற ஸ்தோத்திரமானது ஓ கர்த்தருடைய காதுகளிலே ஏறி கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் ஒரு நாளும் அமிழ்த்துகிற தேவன் அல்ல. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி எல்லாம் ஸ்தோத்தரிக்கலாம். துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை தூக்கி நடத்தினாரே. தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்தாரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக ஓ ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஓ கிரீடத்தை கொடுத்தார், சுதந்திரத்தை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், நல்ல ஒப்பு கொடுத்தார்களாய். கர்த்தரை எல்லாம் துதிக்கலாமா? எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கும் துதி ஒரு பரிசுத்த வாயினுடைய வாயில இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க தேவனாலே கழுவப்பட்ட பரிசுத்தவானானால் யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நல்ல உங்களோட உதடுகள் கர்த்தரை துதிக்கட்டும், உங்கள் உதடுகள் கர்த்தரை துதிக்கட்டும், உங்களுடைய இரட்சகரை துதிக்கட்டும், உங்கள் மீட்பரை துதிக்கட்டும், உங்கள் கண்மலையை துதிக்கட்டும், உங்களுடைய துருகத்தை துதிக்கட்டும், உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவை துதிக்கட்டும். Oh, hallelujah, 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 hallelujah. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரு. கர்த்தரை துதிக்கலாமா? உணவு கொடுத்தார், இருக்க இடத்தை கொடுத்தார், ஓ நல்ல உடுத்திக்கொள்ள உடையை கொடுத்தார், வாகனங்களை கொடுத்தார். எல்லா ஆபத்துகளுக்கு, விக்னங்களுக்கு, நாசம் மோசங்களுக்கும், எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தாரு. நன்றி செலுத்தலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை மீட்கும்படியாய் அவர் அனுப்பி தந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நிமிடம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உம்மால் ஆண்டவரே கர்த்தாவே ஓ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் என்னை கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா பொல்லாப்புகளுக்கும், தீமைகளுக்கு, விக்னங்களுக்கும் என்னையும் குடும்பத்தையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. அப்பதையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திப்பீராக. நாங்கள் எடுத்து போகிற வாகனத்தின் மீது உடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரை, எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்கள் பாதங்கள் கல்லிலே விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வாராக. எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், தடையாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடைகளை உடைத்து
கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் பரீட்சை எழுத போகிறதான என்னுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிற எங்க பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திற்கு ஆண்டவரை சிக்கி கொள்ளாதபடி, பிசாசின் கையிலே அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு பரிசுத்தத்திலே வாழ கிருபை தாங்க. நல்ல ஞானவான்களாய் மாறுவார்களாக, புத்திசாலிகளாய் மாறுவார்களாக. ஆண்டவரை, உலகத்துக்கு அடிமைப்பட்டு விடாதபடி, உலகத்தின் பாவத்திற்கு அடிமைப்பட்டு விடாதபடி தேவ கரத்தினிலே மூடி மறைத்துக் கொள்வீராக. தேவ கரத்தினிலே மூடி மறைத்துக் கொள்வீராக. உன்னதமான தேவ ஆசீர்வாதம் நம்ம எல்லாம் சூழ்ந்து கொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ ஒத்தாசை பரத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பப்படட்டும் ஆண்டவரே. பரத்திலிருந்து அனுப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்புகிற தேவன் உங்க ஒத்தாசை அனுப்புவீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. நீ சொன்னீரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஏற்ற காலத்திலே நாங்கள் அறுக்கும்படியாய், ஏற்ற காலத்திலே நாங்கள் அறுக்கும்படியாய் முன்மாறி பின்மாறி மலையை அனுப்புவீராக. முன்மாறி பின்மாறி மலையை அனுப்புவீராக. தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேசத்தின் தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேசத்தின் நன்மைக்காக, தேசத்தின் நன்மைக்காக, தேசத்தின் சமாதானத்திற்காக அவருடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி போடுங்கயா, மாற்றி போடுங்கயா. ஜனநாயக நாட்டிலே ஜனங்கள் எல்லாம் சுபிட்சமாய் வாழ, சமாதானமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ சமாதானத்தின் தேவன் இந்தியாவிலே சமாதானத்தை அனுப்புவீராக. ஓ ஜனாதிபதிக்காய் நாங்கள் நம்மை துதிக்கிறோம். பிரதம மந்திரிக்காய் துதிக்கிறோம். அவரோடு கூட ஆட்சி செய்கிற எல்லா மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஞானவான்களாய் மாற்றுங்க, ஞானவான்களாய் மாற்றுங்க. தேசத்தினுடைய அமைதிக்காகவும், தேசத்தினுடைய சமாதானத்திற்காகவும், ஜனங்களை சுபிட்சத்திற்காகவும் திட்டங்களை தீட்ட கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வரப்போகிற பாராளுமன்றத்தை ஜனரே தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாராளுமன்ற இந்தியாவை ஆசீர்வதிப்பீராக. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான மாநிலமாய் மாறுவதாக. எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே ஜெப மேகத்தினாலே மூடுவீராக, ஜெப மேகத்தினாலே மூடுவீராக. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்து பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய முகத்தை தேடும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீரே. தேசம் தேவனுடைய சேமத்தினாலே ஓ ரபா பகா ரியா லா ரபா ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. விக்கிரகத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக. தீமை செய்கிற ஆவிகள் கட்டப்படுவதாக. கொலை வெறியின் ஆவிகள் கட்டப்படுவதாக. ஓ வேசித்தனத்தின் ஆவிகள், உபச்சாரத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக. தேசத்தை தீட்டுப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் கட்டப்படுவதாக. ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழையை அனுப்புவீராக. நல்ல விளைச்சலை தருவீராக. பஞ்சங்கள் தேசத்தை விட்டு வெளியேறட்டும். ஓ பாவங்கள் தேசத்தை விட்டு வெளியேறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, சபைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலிருந்து ஆண்டவரை துவங்க போகிற எல்லா ஆராதனைகளுக்காய் நாங்கள் வருகிறோம். ஜெப கூட்டங்களுக்காய் வருகிறோம். வேத பாடங்களுக்காய் வருகிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் அளவில்லாத தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் இருப்பதாக, நிறைவாய் இருப்பதாக. ஆண்டவரே, ஆராதனை அசட்டை பண்ணுகிற எல்லார் மேலும் ஆண்டவரே ஓ ஆராதனை குறித்த ஒரு தாகத்தை போடுங்கயா. ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆராதனையிலே வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓ கர்த்தாவே, ஓய்வு நாளை குறித்து ஒரு பயத்தை கொடுப்பீராக, பக்தியை கொடுப்பீராக. ஆண்டவரே, தேவனை அசட்டை பண்ணாதபடி, ஆராதனை அசட்டை பண்ணாதபடி தேவ கரம் நீட்டப்படுவதாக, தேவ கரம் நீட்டப்படுவதாக.
தேவ அபிஷேகம் அபிஷேகம் தேவ மக்கள் மீது ஊற்றப்படுவதாக. அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற, கட்டுகளை உடைக்கிற, பலவீனங்களை மாற்றுகிற. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தருத்தங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். ஆண்டவரே, பொல்லாத பிசாசனுடைய கிரிகள் மாறட்டும். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடுவீராக. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இருந்து நடத்துங்க. தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? மத்தியிலுக்கு தான நவனிதமா கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தும்படியாய், ஆசீர்வாதத்தின நிரப்பும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் எல்லாம் நம்மத்திற்கு தான நவனிதமா ஜெபிப்பாங்க. சோதரிக்கிறோமாப்பா, அந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, மை சோதரிக்கிறோம் ஐயா. இம்மட்டன் அடித்தனை இமானுவேலரே, மை நன்றியாய் துதிக்கிறோம். ஆண்டவரை மை சோதரிக்கிறோம் ஐயா. நீங்கள் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் பெரியவர் ஆண்டவர், நமக்கு சோத்திரம். நீங்கள் மகா பெரியவர் அப்பா, நமக்கு சோத்திரம் ஆண்டவரை. உன்னதத்தில் வாழ்பவருடைய நாமம் மகிழ்ப்படட்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி சகப்பனே, நன்றி ஆண்டவரே. கடந்த வருடமெல்லாம் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீங்க ஆண்டவரே ஐயா. ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் 1ஆம் தேதியில் ஆண்டவரே, நாங்கள் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் ஏற்றதமாக இருக்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, சபையில் நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நாமத்தை மகிழ்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நீதி நிமித்தம், உம்முடைய உண்மை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிற ஆண்டவரே அப்பா. நாங்கள் பாக்கியவான்களாக எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி உமக்கு கோடா கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே மகு சோத்திரம், இயேசுவே மகு சோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே மகு சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, எங்களுக்கு நீ தேவனாக இருக்கிறபடியாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. தகப்பனே, வாக்கு தத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே, செயல்களில் மகத்துவமானவர் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு மாறாதவர் ஆண்டவரே, நீங்கள் மாறாதவர் ஆண்டவரே. வானமும் பூமியும் மாறினாலும் உம்முடைய வார்த்தை மாறாதுன்னு சொன்ன தெய்வம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு இசை இறங்குபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவும்படியாக ஜெபிக்கிற ஐயா. சியோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடுன்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இந்த மாதம் நாங்கள் கம்பீரித்து பாடியுமே ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்ய எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரை மிக சோத்திரம், மிக சோத்திரம். சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஊழியக்கார குடும்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், எங்கள் ஊழியக்காருக்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. எங்கள் ஊழியக்காரை நீ பாதுகாத்து கொண்ட தயவுக்காய் நன்றி ஆண்டவரை. மட்டுமாய் பாதுகாத்தீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. போய்க்குள்ள வாரத்தில் உங்களுடைய கரம் கூட இருந்ததுக்காக நன்றி. ஆமா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். சுகமும் பெறணும், ஆரோக்கியத்தை தந்து உன்னத பலனை தரிப்பித்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். எந்த பலவீனம் அவரை தாக்காதபடிக்கு ஆண்டவரே, அவர் சுகமாயிருந்து இந்த ஊழியத்தை நடத்த கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவிக்குரிய தகப்பனை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, சோத்திரம். ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்துல நாங்க அநேக காரியங்களை பார்க்கிறோம்ப்பா. ரகசியங்களை மகத்துவங்களை ஊழியக்காருக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நிலைத்திருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஞானத்துக்கு ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே மக சோத்திரம் ஐயா. வேதத்தில் அப்பா ரகசியங்களை மகத்துவங்களை வெளிப்படுத்துங்கப்பா. மறைப்பொருள் தானியலுக்கு வெளிப்படுத்தினது போல எங்க ஊழியக்காருக்கு வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சார்ந்திருக்கிற மகனாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே மக சோத்திரம், மக சோத்திரம். பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. தேவனேமை சோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வம் நீங்கப்பா. எவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை பாதுகாத்து வழி நடத்தின தயவுக்காக
செலுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பம் முழுவதும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பம் இரவு ஆண்டவரே முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்த குடும்பத்தை நீ பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. தேவ சித்தம் அந்த குடும்பத்தின் மீது நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய திட்டங்களும் தீர்மானங்களை நிறைவேற்றி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊழியக்கார மன விருப்பத்தின்படி தந்தரிலே அவர் ஆலோசனை நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இயேசுவே இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக எல்லா தடைப்பட்டு போன எல்லா ஊழியங்களை புதுப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஊழியம் கூட தடைப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. வளர்ச்சி அடைய பண்ணுங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுங்க ஆண்டவரே. யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தேவன் ஆண்டவரே. எங்கள் ஒரே சபையின் எல்லையை பெரிதாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தாரப்படுத்துங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே மக சோத்திரம் மக சோத்திரம் மக சோத்திரம். இந்த வருடத்துல ஒரு புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவே அற்புதங்களும் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்கள் காணும்படியா எங்கள் கண்கள் நாங்கள் காணணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே மக சோத்திரம் மக சோத்திரம் மக சோத்திரம். உம்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லப்பா. மக சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா மக சோத்திரம் மக சோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஐயா. அல்லேலூயா ஏதுவான காரியம் நடப்பித்து சகலத்தையும் ஒழுங்கு கிருபை தாங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்களை எல்லாம் நீ பாதுகாத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசி குடும்பத்தை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு குறைவின்றி நடத்துங்கப்பா. தகப்பனே சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு இந்த வருடத்தில் எல்லா சபையிலும் கூடுகை ஆசீர்வதித்து குடும்பம் ஆராதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மக சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. மக சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளில நடக்கிறப்பா இந்த 1ஆம் தேதியில் நடக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே. ஆராதனை பாடல் பாடல் எல்லாம் ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. மக சோத்திரம் மக சோத்திரம். தயவுள்ள காரம் கூட இருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. திருவிருந்த பொறுப்பெடுங்கப்பா. யாரா பாத்திரமா அதை எடுக்காதபடிக்கு பயத்துடன் நடுக்கத்துடன் எடுக்கும்படியாய் பந்தி ஆசரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே மக சோத்திரம். வாக்கு தத்த ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். வாக்கு தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். முழுது எங்களை அது வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு நாளும் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஆண்டவரே உடைய கரத்துல அப்பா சகலமும் ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுது வழி நடத்தும்படியா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாள் காலையிலே ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுக்குள்ளாய் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்காய் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அவருடைய வார்த்தை 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஏதோ நாமாக ஓடி வந்தவர்கள் அல்ல. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. நம்மை குறித்து தேவனுக்கு பலவிதமான எண்ணங்களும் ஏக்கங்களும் இருந்ததினாலே
வேதம் சொல்லுகிறது, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் முன் குறித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வேதம் சொல்லுகிறது வரவழைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வரவழைத்தவர் சும்மா வரவழைக்கவில்லை, வரவழைத்து நமக்கென்று சொல்லி பல காரியங்களை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். வரவழைத்த ஆண்டவர் முதலாவது நமக்கு கொடுத்ததான ஒரு காரியம் என்ன என்றால், எபேசியர் எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். 4 வசனம், எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் இந்த சரித்திரத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, உலக தோற்றத்துக்கு முன்பாக, உலகம் எப்பொழுது தோன்றியது என்று சொல்லி யாராலும் கணிக்க முடியாத ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் இருக்கிறதான இந்த உலகமானது ஆரம்பிக்கப்பட்டு 6000 ஆண்டுகள் ஆனதாக சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக தேவனால் ஆரம்பிக்கப்பட்டதான, தேவனால் உருவாக்கப்பட்டதான உலகம் இருந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் வேதத்தினுடைய பகுதிகளிலிருந்து சொல்லுகிறார்கள். இப்ப வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை சாதாரணமாய் தெரிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நாம் அல்ல, நமக்குள்ளாய் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சகல ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம் என்ன என்றால், 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக. அல்லேலூயா. புகழ்ச்சியாக அப்படின்னா நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஏதோ ஒரு சாதாரணமான நோக்கத்திற்காய் அல்ல. இயேசு எப்படி பெரியவராய் இருந்தாரோ, எப்படி உயர்ந்தவராய் இருந்தாரோ, எப்படி உன்னதமானவராய் இருந்தாரோ, அப்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படிப்பட்டதான மகிழ்ச்சியின் புகழ்ச்சிக்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்த ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை தனது புத்திரனாக ஆண்டவர் உருவாக்கி அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளிவிட்டதினாலே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சுவிகார புத்திரராய் மாற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாரோ அப்படிப்பட்டதான மேன்மையான ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்த தேவன் அவருடைய சுவிகார புத்திரராய் மாற வேண்டும் என்றால் என்னென்ன நடக்கிறது என்று சொன்னால், 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய கிருபையின், அவருடைய ஐசுரத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு
நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே மனிதர்களை தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் அந்த மனிதனுக்குள்ளாய் காணப்படுகிறதான பாவங்கள். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ஆகவே இந்த நாட்களிலே இயேசுவோடு இணைந்து பிதாவாகிய தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் மாறும்படிக்காக வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இருளின் அதிகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு தேவன் எப்படி நம்மை வரவழைத்தார் என்று சொல்லி எபேசியரிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, உலக தோற்றத்துக்கு முன்பாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மகிமை புகழ்ச்சி இருக்கிறதோ அப்படிப்பட்டதான மகிமைக்கும் புகழ்ச்சிக்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே இருக்கும்படியாய் தேவ அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் அவருடைய பிள்ளைகள் என்கிற முத்திரையை கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டு பண்ணி அந்த மீட்பிற்கென்று உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து அந்த மீட்பின் பாதையிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறது, 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை இல்ல 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வரவழைத்தவர் ஏதோ வரவழைத்து சேர்ல உட்கார்ந்துட்டு அவர் வேலையை பார்க்கல. அவர் நமக்கென்று கொடுத்ததான தேவ திட்டங்களை படிப்படியாய் நிறைவேற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யார் யார் முதல் படியை தாண்டுகிறார்களோ 2வது படிக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். இந்த 2வது படியை தாண்டுகிறவர்களுக்கு 3வது படியை அழைத்து செல்கிறார். 3வது படியை தாண்டுகிறவர்களுக்கு 4வது படியை தரிசி செல்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை 13ஆம் வசனம் சொல்லப்படுது. வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் ஆமா. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் இரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு விலையேற பெற்ற சொத்து இருக்குமானால் அல்லது ஒரு ஆசீர்வாதம் இருக்குமானால் அது அவர்களுடைய இரட்சிப்பு. தேவன் நமக்கு இரட்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ஏனென்றால் சீக்கிரமாய் ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த இரட்சிப்பை எப்படி கொடுத்தாராம்? வேதம் சொல்லுகிறது, சத்திய வசனத்தை கேட்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது தேவன் மேல் ஒரு விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவன் உங்களையும் என்னையும் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. புண்ணியங்களை அந்தகாரத்தினின்று அழைத்த ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் வரவழைத்து இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதங்களை இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் இன்றைக்கு அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் அச்சாரமாய். வேதம் சொல்லுகிறது, மீட்கப்பட்ட நாம், இரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை கேட்ட நாம்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிற நமக்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த நாளிலே நாம் எல்லாரும் இந்த பூமியிலே காணப்படுகிற சகல அருவருப்புகளிலிருந்தும், அசுத்தங்களிலிருந்தும், பாடுகளிலிருந்தும், எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் தேவனாலே மீட்கப்பட போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான மேன்மையான ஆசீர்வாதத்திற்காய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அதற்கு வேதம் சொல்கிறது, ஆவியானவரும் அதற்கு சாட்சியாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உலகத்திலே எந்த ஒரு காரியத்தையும் நாம் எழுதி கொடுத்தாலோ அல்லது பெற்றுக்கொண்டாலோ அதற்கு ஒரு சாட்சி தேவை போல, இன்றைக்கு தேவனுடைய அழைத்ததான அவருடைய அழைப்பிற்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நம்மை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினத்திற்கு தேவன் வரவழைத்த தேவன் சும்மா வரவழைக்கவில்லை, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆவியானவரோடு கூட ஒரு உடன்படிக்கை வைத்து, அந்த ஆவியானவர் சாட்சியாய் வைத்து, இந்த ஆவியானவர் இந்த உலகத்தின் முடிவு வரையும் நம்மோடு கூட இருந்து வரப்போகிற ஆண்டவருடைய வருகையிலே அவருக்கு மகிமையாக நம்மை மறுரூபப்படுத்தி மீட்கப்படுவதற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அழைக்கப்பட்டதான தேவ ஜனங்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்மை நடத்தி கொள்ள, நாம் நடந்து கொள்ள கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு உதவி செய்யும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறபடி, ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் இந்த மாதத்திலே எங்களுக்கு கொடுத்ததான உடைய வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை ஆண்டவரே அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று இருக்க போகிறோம் என்று இருந்தீர்கள் என்று இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இந்த காரியங்களிலே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தின் முடிவு மற்றும் நாங்கள் இப்படி இருக்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு கிருபைதன்படியாய் ஜெபிக்கிறோம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் பேராய் தனிப்பட்ட நம்மளை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துக்குரிய இந்த ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட நடத்தட்டும். தாழ்த்தி விடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதம் உயர்வும் மீட்பு வளமையும் அபிஷேகம் கூடியிருக்க நம் அனைவரோடும் வரதரப்பட்ட தெய்வ பிள்ளைகளோடும் இந்த மாதம் முழுவதும் உலகம் முழுவதும் கர்த்தருடைய வருகை மட்டும் உலகமுள்ள பரிசுத்தவான்களோடு கூட இன்று முதல் கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.